வெல்கம் டு லதா டெய்லரிங் ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹாஃப் சிம்மி பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நோட்ஸோட போடுங்கன்னு சொல்லிட்டு நான் நோட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கிளாத் எடுத்திருக்கோம். கிளாத் எடுத்து அதுல இந்த மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கிளாத் வந்து நம்ம தைக்கிறதுக்கு எப்படி மடிக்கணும்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்படி பெரிய கிளாத்தா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு மடிச்சுக்கலாம். 4 மடிச்சுதான் நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணும். திருப்பி இன்னொரு மடிச்சு இப்போ இது க்ளோஸ்டு சைடு பார்த்தா தெரியுதுங்களா? இது வந்து ஓபன் சைடு, இது ஓபன் சைடு. எப்பவுமே வந்து க்ளோஸ்டு சைடு நம்மள பார்த்து வைக்கணும், ஓபன் சைடு நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு வைக்கணும். இந்த மாதிரி தான் கிளாத் ஃபோல்டிங் பண்ணும். இப்போ நம்ம மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணலாங்க. திருப்பியும் சொல்றேன், இந்த ஓபன் சைடு வந்து நம்ம நிக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு வரணும். நம்ம இந்த ஃபோல்டிங் பண்ணியிருக்கிற சைடு, இந்த மடிச்சிருக்கிற சைடு, இது வந்து நம்ம சைடு வரணும். ஓபன் சைடு ஆப்போசிட். இப்போ இந்த டிராயிங்ல இருக்கிற மாதிரி நம்ம இந்த கிளாத்ல மார்க் பண்ண போறோம். கிளாத் வந்து ரொம்ப காஸ்ட்லி எதுவும் வாங்க வேண்டாங்க. அந்த லைனிங் கிளாத் இருக்கும், ஒரு மீட்டர் ஒரு 30 ரூபா 35 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1.5 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் மார்க்கிங்க. நீங்க பாருங்க, இப்போ இதுல சீம் அலவன்ஸ், ரெடி அலவன்ஸ் நான் 2 மென்ஷன் பண்ணியிருக்கேன். சீம் அலவன்ஸ்னா இந்த மாதிரி லைன் விட்டு விட்டு போட்டிருக்கேன். சீம் அலவன்ஸ் அப்படின்னா நம்ம கட்டிங் பண்றதுக்கான அலவன்சஸ். ரெடி அலவன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அது வந்து நான் சைட்ல இங்க நோட் பண்ணியிருக்கேன். அது டவுட்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸ், ரெடி அலவன்ஸ். ஃபர்ஸ்ட் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஷோல்டருக்கு மார்க் பண்ணலாம். ஷோல்டர் வந்து இங்க எவ்வளோ, ஃபர்ஸ்ட் செஸ்ட் அளவு வச்சுதான் நம்ம எல்லாமே இது பண்ணணும். செஸ்ட் வந்து 32 சொல்லியிருக்காங்க. செஸ்டோட ஃபார்முலா வந்து 32 டிவைடட் பை 4, அப்போ 8 வரும். 8ல இருந்து 1 இன்ச் பிளஸ் பண்ணிக்கணும். அது எதுக்காகனா ஸ்டிச் பண்றதுக்காக. அப்ப செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து 9 நம்மளுக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு மற்ற இதெல்லாம் வரும். இதெல்லாம் நம்மளுக்கு டிஃபால்ட்டா இருக்கும். இப்போ நம்ம சீம் அலவன்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷோல்டர் வந்து இங்க நம்ம 6 இன்ச் போடணும். சீம் அலவன்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். அது எதுக்காகனா இங்க பாருங்க, கிளாத் வந்து இங்க கரெக்டா இல்ல, அன்இவனா இருக்கு. ஸோ நம்ம இந்த கிளாத் வந்து இந்த சைடு இருக்கிறத கட் பண்ணிடுவோம். ஒரு குட்டியா ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு இங்க நம்ம போட்டுக்கலாம். இது எவ்வளோனா 6 இன்ச் போடணும். நம்ம மெஷர் பண்ணியே ஒரு ஒட்டுக்கா போட்டுக்கலாம்.